த லார்ட். நாள் 49 ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 7 முதல் 15 வசனங்கள். அவர்கள் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்திரத்திற்கு போனீர்கள்? காற்றில் அசையும் நாணலையா? அல்லவென்றால் மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையா? மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்கள் அரசர் மாளிகைகளில் இருக்கிறார்கள். அல்லவென்றால் தீர்க்கதரிசியானவரையா? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவரையே என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படியெனில், இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உனக்கு முன்னே போய் உமது வழியை செவ்வை பண்ணுவான் என்று வாக்கியத்தில் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனாகிலும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்க விரும்புகிறவன் இவனிலும் பெரியவனாய் இருக்கிறான். யோவான் சானகன் காலம் முதல் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். நியாய பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் முதல் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டு. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். வருகிறவனாகிய எலியா இவன்தான். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமேன்.